ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன்ல ஜீரோ சிபில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை புவர் சிபில் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே எங்களுடைய லெண்டிங் பார்ட்னர்ஸ்னுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் மேட்ச் ஆனது அப்படின்னா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து 18 வயசு கம்ப்ளீட்டான ஸ்டூடெண்டா இருக்கட்டும், சேலரிடு பர்சனா இருக்கட்டும், இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருக்கட்டும், இவங்க எல்லோருமே இன்கம் ப்ரூஃப் இல்லாம அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அப்ளை பண்ணிக்க முடியும் தான், அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஏன் அப்படின்னா அப்ரூவல் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அப்ரூவல் அப்படிங்கிறது இருக்கும். சிபில் ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட 2 பேர்த்ததும் 750 இருக்கு. 2 பேருமே எந்த ஒரு லேட் பேமெண்ட்டுமே பண்ணல அப்படின்னாலும் ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு லோன் எடுத்து ப்ராப்பரா ரீபேமெண்ட் கட்டிட்டு இருக்காங்க, அவங்களோட இன்கம் எவ்வளோ, இந்த மாதிரியான விஷயத்தை பேஸ் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால சேலரி ஒன்னாவே இருந்தாலும் சிபில் ஸ்கோர் ஒன்னாவே இருந்தாலும் 2 பேருக்கும் லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே கிடைச்சாலும் ஒரே மாதிரியே லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து இந்த அப்ளிகேஷன் கிடையாது, எல்லா அப்ளிகேஷனுக்கும் இது வந்து காமனாகவே பொருந்தும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. பட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம தயவு செஞ்சு எதுவுமே கமெண்ட் போடாதீங்க. ஸோ வீடியோவை ஸ்டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. மற்றபடி ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய பெஸ்ட்டான லோன் அப்ளிகேஷன் லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பெஸ்ட்டான லோன் அப்ளிகேஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதர்வைஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பைசா 247 பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். ஸோ அதுக்கும் கீழே பாருங்க, இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ரிகா மார்க்கெட் பிளேஸ் பைசா 247 பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா ரெகுலரா நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் தெரியாதவங்க வீடியோவை பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ உள்ள வந்தோம் அப்படின்னா இவங்க பர்சனல் லோன் ஆப்ஷன்ல அதிகபட்சமா 50 லட்சம் வரையிலும் லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. தென் உங்களுடைய சின்ன சின்ன தேவைகளுக்காக எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்லயே லோன் அமௌண்ட்டை வாங்கிக்க முடியும். தென் இதை தவிர்த்து சேலரிடு பர்சனா இருக்கட்டும், செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லோருமே அப்ளை பண்ணலாம். ஃபிளெக்சிபிளான டென்யூர் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா இவங்க ரீபேமெண்ட் பண்றதுக்கு 3 to 60 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் தரதாவும் போட்டிருக்காங்க. இதுவே ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் சேர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 36% per annum இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுலயே இன்ட்ரெஸ்ட் ரேட், ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் அதர் அப்ளிகேபிள் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கிறதே இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டைரக்டா லோன் அப்படிங்கிறது கொடுக்கறது கிடையாது. இப்போ பைசா 247 அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் லெண்டர் கிடையாது. அப்படின்னா இவங்க வந்து லோன் தரது கிடையாது. இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்ளிகேஷன் தான். இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இவங்க வந்து ஒரு ரெஃபரல் அப்ளிகேஷன் மட்டும்தான். அதாவது ஃபர்ஸ்ட்லாம் நீங்க கூகுள் பே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கூகுள் பே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாத ஒரு நபர்கள் கிட்ட லிங்க் அனுப்பி அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 250 ரூபாய் அந்த மாதிரி கமிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட் காசப்பட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க. அந்த அப்ளிகேஷனை அவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனு, ஒர்க் இன்ஃபர்மேஷனு இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து மற்ற அப்ளிகேஷனில் எல்லாமே நீங்கள் கொடுத்த அதே டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனில் லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத இவங்க ஷோ பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அப்ராக்சிமேட்டாக நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் இருந்தெல்லாம் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷோ பண்ணுவாங்க. எகைன் நீங்கள் போயிட்டு அந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டைரெக்டாக அந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணி லோன் அப்படிங்கிறத வாங்க முடியாது. இவங்க ஜஸ்ட் ஒரு ரெஃபரல் அப்ளிகேஷன் மட்டும்தான். நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்தீங்க அப்படின்னாலும் எகைன் இவங்க எந்த அப்ளிகேஷனை உங்ககிட்ட காட்டுறாங்களோ அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு தனியாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க காட்டியுமே அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலுமே அங்கே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதை விட டைரெக்டாக போயிட்டு இவங்க எந்த அப்ளிகேஷனை ரெஃபரல் பண்ணுறாங்களோ அந்த அப்ளிகேஷன்லேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுவே பெஸ்ட்டாக இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் எந்தெந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும்,
பிளே ஸ்டோர்ல இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் பேர் தான் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. பட் அதுல ரிவ்யூ கொடுத்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா 23,000 பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது 100 பேர் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல 23 பேர் ரிவ்யூ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஆன்லைன்ல இருக்கக்கூடிய நல்ல அப்ளிகேஷன், அதாவது ரொம்ப நாளா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிரெடிட் பி ஆகட்டும், மணி வியூ ஆகட்டும், எம்பாக்கெட் ஆகட்டும், பிரான்ச் அப்ளிகேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி அப்ளிகேஷன்லயே டவுன்லோடுக்கும் ரிவ்யூ கொடுத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ அப்படிங்கிறது 1% தான் இருக்கும். அதாவது 100 பேர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றாங்கன்னா அதுல ஒருத்தர் தான் ரிவ்யூ அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. மேபி அதிகபட்சமா ஒரு 5% அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. பட் இங்க 23% ஒரு புது அப்ளிகேஷனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்பவே முடியல. ஸோ இதுல இருந்து என்ன கிளியரா தெரிய வருது அப்படின்னா இவங்க பெரிய நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டு ஃபேக் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதை கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. ஓகே கைஸ், இதை தவிர்த்து இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தால் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பார்ட்னர்ஷிப்னு சொல்ல முடியாது. இவங்க ரெஃபர் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்க ஓமோசிங் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, பேமி இருக்காங்க. பேமி அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு கொடுக்க மாட்டாங்க. ருபி 112 யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ருபி ரெடி வந்து எப்போ வேணாலும் கொடுப்பாங்க, எப்போ வேணாலும் கொடுக்காம விட்டுருவாங்க. ஸோ அது நேரங்காலத்தை பொறுத்து இருக்கு. சேலரி ஆன் டைமை பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் அப்படிங்கிறது சேலரிடு பர்சனுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேப்லெட்ஸை பொறுத்தவரைக்கும் ரேரா ஒரு சிலருக்கு கொடுப்பாங்க. ட்ரஸ்ட் பைசா வந்து அந்த அளவுக்கு ட்ரஸ்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. விவா மணி வந்து இப்போதான் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. பட் யாருக்கும் லோன் கொடுக்குற மாதிரி தெரியல. இதை தவிர்த்து சைப் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் லோன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன்கம் ப்ரொஃபைல் அண்ட் சிபில் ப்ரொஃபைல் ரெண்டுமே பெஸ்டா இருக்கணும். இந்த டிசி அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ ரீசெண்டா வந்த அப்ளிகேஷன் தான். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் அவங்க யார் என்ன ஏதுங்கிறது தெரிய வரும். இதை தவிர்த்து கேஷ் 24/7 அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய இன்னொரு அப்ளிகேஷன் தான். நேரா அப்ளிகேஷன் நல்ல அப்ளிகேஷன் தான். பட் இதுலயும் ரேரா தான் அப்ளை பண்ணா அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. எல்லோருக்கும்லாம் கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் சி அப்படிங்கிறதும் புதுசாக வந்த அப்ளிகேஷன் தான். பட் ஃபீஸ் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். பாரத் பேல லோன் கொடுக்கறது ரொம்ப ரேர் தான். கிரெடிட்டோ 24 பொறுத்தவரைக்கும் அது தேவையில்லாத ஒரு விஷயம். லெண்டிங் பிளேட்டை பொறுத்தவரைக்கும் தரலாம். ஒரு சிலருக்கு சேலரிடு பர்சனா இருந்து அப்ளை பண்ணும்போது தரலாம். பிரான்ச் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நல்ல அப்ளிகேஷன் தான். அபி கேஷை பொறுத்தவரைக்கும் ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லோருக்கும் தர மாட்டாங்க. மணி வியூ நல்ல அப்ளிகேஷன். பட்டாக் பே அப்ளிகேஷன் நல்ல அப்ளிகேஷன் தான். மணி டேபும் நல்ல அப்ளிகேஷன் தான். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் சூப்பர், ஓகே. இன்க்ரீட் ஃபினான்ஸும் சூப்பர் தான். எம்பாக்கெட்டும் சூப்பர் தான். மணி வியூ, கேஷி வந்து ஒரு ரெஃபரல் அப்ளிகேஷன் மாதிரி தான். ஸோ அதை வந்து தருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சின்மே ஓகே, இன்ஸ்டா மணி ஓகே, இன்ஸ்டன்ட் முத்ரா இது கொஞ்சம் புது அப்ளிகேஷன், ஒரு சிலருக்கு தான் தருவாங்க. சிண்டா மணி ஃபின்லீஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அவங்களும் கொஞ்சம் புது அப்ளிகேஷன் தான். எல்லோருக்கும் தருவாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் தரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், இதில் பார்த்தீங்கன்னா நல்ல அப்ளிகேஷன்லாம் நேம்லாம் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. தெரியாத புது அப்ளிகேஷன் நேம் எல்லாமே ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து இவங்க எந்த மாதிரியான லோன் அப்ளிகேஷனாக நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இவங்க ஏதாவது ஒரு 7 days அப்ளிகேஷனில் உங்களை கோர்த்து விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. 7 days அப்ளிகேஷனில் போயிட்டு அப்ளை பண்ணாதீங்க. இவங்க ரெஃபரல் பண்ணாலுமே அந்த யாரை ரெஃபரல் பண்ணுறாங்களோ அந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் R&D பண்ணி பார்த்துக்கிட்டு அது ட்ரஸ்டடான அப்ளிகேஷனாக இருக்கும் பட்சத்தில் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஜஸ்ட் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.